கியாபே விஸ்வநாதம் அவருடைய உறவினரை அழைத்து, அவர் ஒரு சமஸ்கிருத அறிஞர் அழைத்து, இந்த குரலோவியத்தை நீ சமஸ்கிருதத்துல மொழிபெயர்த்து கொடுன்னு சொல்லி அந்த புத்தகத்துக்கு முன்னுரையும் கலைஞரே எழுதியிருக்கிறார். செத்த மொழியில ஏன் புத்தகம் வர வேண்டும் என்று உங்க தாத்தா விரும்பினார்னு கேட்டோம். இதுவரைக்கும் உதயநிதி பதில் இல்ல. உதயநிதி என்ற பெயர் இருக்கும் வரை சமஸ்கிருதம் எப்படி செத்த மொழியா இருக்க முடியும்பா? உதயநிதி என்ற பெயரே சமஸ்கிருதம் தானே சொன்னோம். உங்க தாத்தா சமஸ்கிருதம் தான், கருணாநிதி பேரு சமஸ்கிருதம் தான், உங்க பாட்டி தயாளம்மா பேரு சமஸ்கிருதம் தான், உங்க அம்மா துர்கான்னு பேர் வச்சிருக்காங்க, அது சமஸ்கிருதம் தான். உங்க கட்சிக்கு உதயசூரியன் சின்ன வச்சிருக்கீங்களே தம்பி, இந்த உதயசூரியன் பேரு சமஸ்கிருதம் தான். எங்க இயக்கம் சுயமரியாதை இயக்கம்னு சொல்றீங்களே, சுயமரியாதையும் சமஸ்கிருதம் தான் சொல்றான். அவங்களுக்கு எல்லாவற்றையும் ஒழித்து விடுவது இது என்ன பழக்கம்னு தெரியல. மற்ற மாநிலங்களை பற்றி குறைத்து ஒரு திமுக எம்பி நாடாளுமன்ற அவையில பேசுறாரு. மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் இந்த மாதிரி மாநிலங்கள் எல்லாம் குறிப்பிட்டு இதெல்லாம் கோமுத்ரா ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறார். கவ் யூரின் ஸ்டேட்ஸ். என்ன திமிரு கொழுப்பு, என்ன திமிரு திமுக. இதுவரைக்கும் திமுக அந்த அமைச்சரை அந்த எம்பியை கண்டிச்சிருக்காங்களா? நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? இதான் நீங்க கேட்கிற மாநில சுயாட்சியா? ஜிஎஸ்டி மீட்டிங்ல போய் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பினான்ஸ் மினிஸ்டரா இருக்கிறப்போ ஜிஎஸ்டி மீட்டிங்ல சொல்றாரு, தமிழ்நாட்டுக்கு ஒரு ஓட்டு, கோவாவுக்கும் ஒரு ஓட்டான்னு கேட்கிறார். இதான் மாநில சுயாட்சியா? மாநிலங்களுடைய சைஸை வச்சுக்கிட்டு அதை முடிவு செய்வீங்களா? எல்லா வகையிலும் இந்த நாட்டுடைய ஒருமைப்பாட்டுக்கு எதிரான கட்சி. ஹிந்திக்கு எதிர் புரியுது, மும்மொழி கொள்கை வேண்டாம், 2 மொழி கொள்கை. கருணாநிதிக்கு நாணய வெளியிடுங்கன்னு சொன்னீங்க, அதை ஹிந்தியில தான் கருணாநிதி எழுதியிருக்கு, தமிழ்ல எழுதல. கருணாநிதிக்கு வெளியிட்ட நாணயத்துல ஹிந்தியில தான் கருணாநிதி எழுதியிருக்கு. அது மாத்திரம் வேணுமா உங்களுக்கு? அப்போ ஆன்டி காட், ஆன்டி இந்தியா, ஆன்டி ஹிந்து, ஆன்டி பிராமின், ஆன்டி சான்ஸ்கிரிட், ஆன்டி நார்த், இந்த மாதிரி ஒரு கட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்பதுதான் 2026 தேர்தலில் நமக்கான வேலை.